வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியில். நியூஸ் பஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுவந்தா துசிதர். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசு உயர்கடன் மட்டத்தை அண்மித்துள்ளதாக கலாநிதி அர்ஷடி சில்வா கருத்து. சர்ச்சைக்குரிய முருகல் ஏலத்தின் போது அர்ஜுன் மகேந்திரன் கடன் திணைக்களத்துக்கு வருகை தந்தவை ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் வெளிக்கொணரப்பட்டது. பூர்வீக காணியை விடுவிக்க கோரி கேப்பப்பிலவு மக்கள் ஆரம்பித்த போராட்டம் 2ஆம் நாளாக இன்றும் தொடர்கிறது. வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை செய்ய முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை தொடர்பில் அமைச்சர் சத்தியலிங்கம் கருத்து. நடைமுறைகள் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மாகாண அமைச்சர்கள் மீது அபாண்டமான பழியை போடுவதற்கு முயற்சித்தவர்களுக்கு உதவியாக கௌரவ முதலமைச்சர் அவர்கள் அந்த குழுவை அமைத்திருக்கிறார். காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் மீதான துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் விசாரணைகளின் பின்னர் விடுவிப்பு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். அரசாங்கம் அதிகபட்ச கடன் மட்டத்தை அண்மித்துள்ளதாக பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவிக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தக கொள்கை மற்றும் இலங்கைக்கான வாய்ப்புகள் என்ற தொனிப்பொருளில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற மாநாடு தொடர்பில் பிரதி அமைச்சர் தெளிவூட்டினார். எமக்கு சில தடைகள் காணப்பட்டன. எமக்கு சிரமமான காலம் ஒன்றிருந்தது. இதன் மூலம் நாம் பின்னோக்கி பயணிக்கின்றோம் என்று கருதக்கூடாது. நாம் ஒரு திசையில் பயணிப்பதாக எண்ண முடியும். எனினும் அதுவே தேவையான திசை. எனினும் முன்னர் காணப்பட்ட நிலை இது அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது மாறுபட்ட அரசாங்கமாகும். நாம் சட்டத்தை பின்பற்றுகின்றோம். நாம் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய பிரிவுகளை கைவிட்டுள்ளோம் என்பது நாட்டில் உள்ள தற்போதைய பிரச்சினை. நான் 2 உதாரணங்களை கூறுகின்றேன். ரூபாவிற்கு என்ன நேரம் என்று பல தடவைகள் எம்மிடம் வினவப்பட்டது. அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் 135 காணப்பட்ட ரூபாவின் பெறுமதி 150 மாறியுள்ளது. அது 160, 170 மாறுமா? இவ்வாறான பிரச்சனைகளே உள்ளன. நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். ரூபாவை 150 பேண முடியும் அல்லது 130 ரூபாவிற்கு குறைக்க முடியும் என்ற கதைகளை நான் கூறப்போவதில்லை. காலம் செல்லும் போது நமது போட்டித்தன்மை குறைவடையும். மொத்த தேசிய உற்பத்தியின் ஏற்றுமதி குறைவடைந்துள்ளது. சந்தைக்குள் மக்கள் பிரவேசிப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போயுள்ளது. அதனால் மீண்டும் சமநிலையை ஏற்படுத்த வேண்டும். வாய்ப்புகள் வழங்கப்படும் முறையினூடாக வர்த்தக செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய பிரிவுகளுக்கு நிதி வழங்கப்படும் என புலப்படுகின்றது. எவ்வளவு காலத்திற்கு கடனை பெறுவதற்காக டாலர்களை விற்பனை செய்து ரூபாவின் பெறுமதியை காப்பாற்ற முடியும்? டாலர்களை கடனாக பெற்று நாம் வழங்குகின்றோம். அதனை உள்நாட்டு சந்தையில் விற்பனை செய்து ரூபாவை பாதுகாக்கின்றோம். எனினும் கடன் பெறுவதில் எல்லை ஒன்றுள்ளது. அந்த எல்லை எமக்கு புலப்படுகின்றது. இது எமது அரசாங்கம் செய்த விடயமல்ல. இது முன்னே அரசாங்கம் செய்த பாவச் செயலாகும். It is not something this government did, right? So we are paying for sins that we actually inherited. 2015 ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய முறைகள் விநியோகத்தின் போது அப்போதைய மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற காலப்பகுதியில் அரச கடன் திணைக்களத்திற்கு வருகை தந்தமை ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்று வெளிக்கொணரப்பட்டது. அரச கடன் திணைக்களத்தின் அப்போதைய உதவி அத்தியட்சகராக செயற்பட்ட MZM அசீம் வழங்கிய சாட்சியம் மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. மத்திய வங்கியின் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் 3 அடங்கிய ஜனாதிபதி ஆணைக்குழு நீதி அமைச்சின் வளாகத்தில் இன்றும் சாட்சியங்களை பதிவு செய்தது. அரச கடன் திணைக்களத்தின் முன்னாள் உதவி அத்தியட்சகர் MZM அசீமிடம் சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் நாயகம் பிரியந்த நாவான சாட்சியங்களை பதிவு செய்தார். சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற 2015 ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி அப்போதைய மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் முற்பகல் 10:45 அளவில் அரச கடன் திணைக்களத்தின் அத்தியட்சகர் அலுவலகத்திற்கு வருகை தந்ததாக அசீம் இதன்போது தெரிவித்துள்ளார். கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும் காலப்பகுதியில் அந்த பகுதிக்கு பிரவேசிப்பது மட்டுப்படுத்தப்படும் எனவும் தமது சேவை காலப்பகுதியில் எந்தவொரு ஆளுநரும் அவ்வாறு வருகை தருவதை அவதானிக்கவில்லை எனவும் அவர் கூறியிருந்தார். பாதுகாப்பு அதிகாரிகளுடன் அரச கடன் திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்த ஆளுநர் முறைகள் ஏலம் தொடர்பான அப்போதைய நிலை தொடர்பில் அத்தியட்சகரிடம் வினவியுள்ளார். காலை 8:30 ஆரம்பமாகிய ஏலம் முற்பகல் 11 மணிக்கு நிறைவு பெறவிருந்த நிலையில் அர்ஜுன் மகேந்திரன் அரச கடன் திணைக்களத்தில் இருந்ததுடன் ஏலம் நிறைவடைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் ஏனைய அலுவலக பிரதானிகளும் அங்கு வருகை தந்ததாக MZM அசீம் ஆணைக்குழு முன்னிலையில் தெரிவித்துள்ளார். ஆரம்ப வர்த்தகர் ஒருவர் ஏலத்திற்கான காலத்தை நீடிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அரச கடன் திணைக்களத்தின் அத்தியட்சகருக்கு அவர் அறிவித்ததன் பிரகாரம் முற்பகல் 11:05 வரை ஏலத்தை நீடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
இதேவேளை ஏலத்திற்கான கால நீடிப்பை வழங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் 13.58 பில்லியன் பெறுமதியான விலைமனு ஒன்றை இலங்கை மத்திய வங்கி முன்வைத்துள்ளதுடன் அதனை பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்திற்காக முன்வைக்கப்பட்டமை பின்னர் கண்டறியப்பட்டதாக சாட்சி விசாரணையின் போது தெரியவந்துள்ளது. முற்பகல் 11:05க்கு ஏலம் நிறைவடைந்ததன் பின்னர் அத்தியட்சகர் அலுவலகத்திலிருந்து அர்ஜுன் மகேந்திரன் வெளியேறியதாக அரசு கடன் திணைக்களத்தின் முன்னாள் உதவி அத்தியட்சகர் MSM அசீம் குறிப்பிட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு நாளையும் கூட உள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பூர்வீக நிலத்தினை விடுவிக்க கோரி 2வது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. முல்லைத்தீவு ராணுவ தலைமையகம் அமைந்துள்ள தமது பூர்வீக கிராமத்தை விடுவிக்க கோரி முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் 2வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சினியாமோட்டை, சூரியபுரம், கேப்பாப்புலவு ஆகிய 3 கிராமங்களைச் சேர்ந்த 128 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராணுவ தலைமையகம் அமைந்துள்ள சுமார் 530 ஏக்கர் காணியை விடுவிக்க கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டோம். ஊரை இழந்தோம், வீட்டை இழந்தோம், தொழிலை இழந்தோம், சகலதையுமே இழந்துட்டோம். நேற்று அதோட ஏமாற்றவும் அடைஞ்சோம். பல வடிவங்களில் போராடினோம். இன்று வரைக்கும் கூட எங்களுக்கு எந்த ஒரு நல்ல பதிலும் கிடைக்காத பட்சத்தில் சொந்த மண்ணை சென்றடை மட்டும் எங்களுடைய போராட்டம் நிறைவடைய மாட்டாது என்றதை இதில் உறுதிப்படுத்துகிறேன். இதேவேளை முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு ராணுவ முகாம் அமைந்துள்ள 19 ஏக்கர் நிலப்பரப்பு 3 கட்டங்களாக விடுவிக்கப்படவுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் ரூபாவதி கேதீஸ்வரன் தெரிவித்தார். இதில் முதற்கட்டமாக 7 ஏக்கர் காணி எதிர்வரும் 4ஆம் திகதி விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் 20 குடும்பங்கள் அன்றைய தினம் சொந்த இடங்களுக்கு செல்ல முடியும் எனவும் எதிர்பார்ப்பதாக மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார். இதேவேளை தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் 28வது நாளாகவும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்களுக்கு அரசாங்க அதிபரும் பிரதேச செயலகரும் வாக்குறுதி தந்திருக்கிறோம். ஈழகால ஏக்கர் காணியை விடுவதாக. நாங்கள் அதை இலகு காத்த கிடி போல திரும்பவும் காத்துக்கொண்டு இருக்கிறோம். பிலக்குடியிருப்பு மக்கள் தமது காணிகளை துப்புரவு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு மக்களின் 42 ஏக்கர் காணி நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டது. மக்கள் தமது காணிகளை துப்புரவாக்கி கூடாரம் அமைத்து வருகின்றனர். நாங்கள் 30வது நாளில் வெற்றியை பெற்றுள்ளோம். எங்களுடைய வெற்றிக்கு காரணம் எந்த அரசியல் நோக்கங்களோ அரசியல்வாதிகளின் இதுகளோ இல்லை. அத்தோடு எங்களுடைய மக்கள் சக்தி மாபெரும் சக்தி என்பது போல எங்களுடைய மக்களின் பலமே இந்தளவு தூரம் நாங்கள் வெற்றியை பெற்றதற்கு காரணமாக இருக்கும். எந்தொரு அரசியலும் எந்தொரு அரசியல்வாதிகளும் பின்னுக்கு இல்லாத வகையில் இருப்பீர்களானால் மக்கள் சக்தி மாபெரும் சக்தி என்பது போல நீங்கள் நிச்சயம் வெற்றியை பெறலாம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூற விரும்புகின்றேன். போராட்டத்திலே எங்களோடு தோளோடு தோள் கொடுத்து இந்த சக்தி டிவி சக்தி ஊடகங்களுக்கு மிக நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் இந்த இடத்திலே எங்களுடைய போராட்டத்திலே முக்கியமாக பங்களிப்பு செய்து அவர்கள் எங்களுடைய பிரச்சனைகளை வெளியிலே கொண்டு வந்தபடியா அந்த சக்தி டிவி ஊடகங்களுக்கு மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும். இந்த மக்கள் எங்களுடைய வேதனைகளையும் எங்களுடைய வேண்டுதலையும் இந்த இடத்திலே இரவோடு இரவாக பகலோடு பகலாக இருந்து எங்களோடு கலந்து எங்களுடைய நிலைமைகளை அறிந்து அந்த ஊடகங்களூடாக எங்களுக்கு அறிவித்தபடியா உங்களுக்கு முதல் நன்றி சொல்லுகின்றேன். உரிய தீர்வு வழங்கப்படும் வரையில் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். வடமாகாணத்தின் இருவேறு பகுதிகளில் தொடர்ந்தும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 8ஆம் திகதி கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 11வது நாளாக இன்றும் தொடர்கிறது. மழைக்கும் தண்ணிக்கும் கிடந்து இவ்வளவு துன்பப்பட்டு கண்டிருக்கிறேன் ஐயா. என்னுடைய பிள்ளைகளை நீங்க விடுங்க. எல்லா தாய்மாரும் வந்து இங்க இருந்து கதறி அழுது கண்டிருக்கு. மழைக்கு இவ்வளவு ஈரத்துக்கு இந்த குளிருக்கு நாங்கள் இந்த புல்லுக்கையும் கிடந்து ஏன் ஐயா நாங்கள் இப்படி கிடந்து நாங்கள் சிரிக்க வேணும். எங்கள் குழந்தைகளை எங்க இருக்கு இந்த பிள்ளைகள் என்ன பாடுபடுகள் என்று எங்களுக்கு தெரியாது. கண்ணீர் இல்லாம பாண்டு கண்டிருக்கிறோம். இரவு பகலாக நெத்திரை இல்லாமல் நாங்கள் வந்து உண்ணாவிரத்தில் இவ்வளவு மக்கள் வந்து இருந்து காத்து கண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. எனக்கு தேவைம்மா, எனக்கு புள்ளதான் எனக்கு தேவை. எனக்கு ஒரு மகன் தான் பார்க்கக்கூடிய எனக்கு. ஆனா இல்லையா எனக்கு தாமரை போல தத்தளிச்சுக்கிட்டு நிக்கிறேன் ஐயா. எங்க
இருக்கான்னு தெரியல ஐயா. நான் செத்தா கூட தரமாட்ட பிள்ளை இல்லையா ஐயா. என் பிள்ளைக்கு கொண்டாந்து விடுங்க சாமி. பெத்த சொல்ல என் முகத்தை கூட பார்க்காம எத்தனை வருஷம் இருக்கிறேன் ஐயா. இந்த கிளிநொச்சி மாவட்டங்களையும் இந்த யாழ் மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எங்களுடைய அரசியல் பிரமுகர்கள் யாரும் இந்த போராட்டம் நடத்துகின்ற இடங்களுக்கு வந்து போன வரலாறு கூட இல்லை. தயவு செய்து இவர்களோட உணர்வுகளை மதித்து இந்த இரவு பகலாக நடத்தப்படுற இந்த போராட்டத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த காணாமற் போன உறவுகளை கண்டுபிடிக்கின்ற அல்லது அவர்களுடைய பேர் விவரங்களை வெளியிடுகின்ற விடயத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கும் கேட்டுக்கொள்வதுடன் இதேவேளை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியாவில் முன்னெடுக்கப்படும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் 7வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. இன்றைய போராட்டத்தில் வவுனியா மாவட்ட ஊடகவியலாளர்கள் சிலரும் பங்கேற்றிருந்தனர். இதேவேளை காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் அரசியல் கைதிகளுக்கு நீதி வழங்குமாறு கோரி கடந்த 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட தபால் போராட்டம் இன்றும் தொடர்கிறது. மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் யாழ் மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டத்துடன் கிண்ணியா பகுதியைச் சேர்ந்த வேலையற்ற பட்டதாரிகளும் இன்று இணைந்து கொண்டனர். கிண்ணியா இளம் பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பட்டப்படிப்பை நிறைவு செய்து தொழில் வாய்ப்பின்றிருக்கும் தமக்கான உரிய தீர்வை வழங்குமாறு இவர்களும் கோரிக்கை முன்வைத்தனர். காலதாமதம் செய்து கொண்டிருக்கக்குள்ள எங்களுடைய வயதுகளும் போய் கொண்டிருக்குது. ஆனா நாங்க கேட்டா எங்களோட வயது போகுது என்று சொல்லி எங்களை புறக்கணிக்கிறாங்க. நாங்க குடும்பஸ்தர்களாகவும் இருக்கிறோம். எங்களை நம்பிதான் எங்களோட குடும்பங்களும் இருக்குது. இந்த நிலையில நாங்க எங்களோட குடும்பத்தை அப்படி கொண்டு நடத்துறது. கடும் மழைக்கு மத்தியிலும் மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டம் 10வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. மட்டக்களப்பில் 1600க்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என இவர்கள் குறிப்பிடுகின்றனர். நாங்க இந்த கூடாரத்துக்குள்ளே முடங்கி கிடக்கிறோம்னு நினைக்காதீங்க. நாங்க வெளியில இறங்குறதும் இறங்காம இருக்கிறதும் அரசாங்கத்தின கையில தான் இருக்கு. நாங்க சும்மா வந்து இங்க இருக்கையில எங்களோட பிள்ளை குட்டிகளை எல்லாம் விட்டுட்டு எங்களோட தாய் தகப்பனங்களை படிப்பிச்சது நாங்க இந்த ரோட்ல இருக்கிறதுக்கு இல்ல. இந்த அரசாங்கம் ஏன் இப்படி எங்களை இருக்க வைக்குது விளங்குது இல்லை. அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் காரைதீவு சுகாதார அலுவலகம் அருகில் முன்னெடுக்கும் சத்தியாகிரக போராட்டம் 4வது நாளாகவும் தொடர்கின்றது. 2012 மார்ச் 31க்கு பின்னர் பட்டதாரிகளாக வெளியேறியவர்களுக்கு இதுவரையில் நியமனம் வழங்கப்படவில்லை என இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதேவேளை காரைதீவு விபுலானந்தர் சந்தியில் அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாருங்கள், எங்கள் பட்டதாரிகள் நிலைமையை பாருங்கள். ரோட்டு கூட்டவா நாங்கள் பட்டம் படித்தோம், எங்களுக்கு வேலை தர மாட்டீர்களா? ரோட்டு கூட்டி, வாசல் கூட்டி, சட்டிபானை எல்லாமே ரோட்டுக்கு வந்து விட்டது. உங்களோட மனசு என்ன கல்லா? தேர்தல் காலங்கள்ல அரசியல்வாதிகள் எங்கட வீடுகளை தேடி பாருங்க. இன்றைக்கு நாங்க வீதியில நிக்கிறோம். அரசியல்வாதிகள் எங்க போயிருக்கிறீங்க? எங்களுடைய பிரச்சனையை நீங்க பார்லமெண்டத்தில் பேசணும், ஜனாதிபதிட்ட பேசணும். இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. எங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க முடிவு கட்டணும். 2012ஆம் ஆண்டுக்கு பின்னர் பட்டம் பெற்று வெளியேறிய 4000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு உடனடியாக நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளும் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமான இந்த போராட்டத்தில் இன்று பெருந்திரளான வேலையற்ற பட்டதாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம். குடும்பம் சும்மா பிள்ளைகள் இருந்த பிள்ளைகளுக்கு செலவுகள் எல்லாத்துக்கும் வேலை இல்லாம இவ்வளவு காலமா நாங்க திண்டாட வேண்டியிருக்குது. இன்றைய பாத்துக்கிறீங்களா இவ்வளவு இளைஞர் எதிர்காலத்துக்கு அவர்கள் முன்மாதிரியாக செயற்படுகிறார்கள் சொல்லியும் இனிமே எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல. நாங்க படிச்சதுக்கு என்னதுக்காக நாங்க படிச்சிடும்? அதுக்கு படிக்காம இருக்கலாமே. நாங்கள் எதுக்காக பாடசாலை போடும், எதுக்காக செலவழிச்சு எங்களுக்கு இவ்வளவு எல்லாம் பெற்றோர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? பெற்றோர்கள் இருந்தா எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போது, நாங்கள் வயது போன எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் வரையும் நாங்க கட்டாயம் போராடி கொண்டே. அரசு பெருந்தோட்டயாக்கத்திற்கு சொந்தமான காணிகளை தனியாருக்கு வழங்கும் செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சில கோரிக்கைகளை முன்வைத்தும் உன்னஸ்கிரிய நகரில் தொடர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் தொழில் உறவுகள் அமைச்சுடன் இலங்கை செங்கடி சங்கத்தினர் கலந்துரையாடினர். கண்டி உன்னஸ்கிரிய ஹேபாக் தோட்ட மக்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கண்டி மகியங்கனை வீதியின் உன்னஸ்கிரிய சந்திக்கு அருகில் கூடாரம் ஒன்றை அமைத்து கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் இரவு பகலாக இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமக்கான உரிய தீர்வு வழங்கப்படும் வரை தமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என இவர்கள் தெரிவிக்கின்றனர்.
நாங்க இந்த 3 நாள் இந்த போராட்டத்தை நடத்துறோம். எங்களுக்கு சரியான தீர்வு ஒண்ணு கிடைக்காம 10 நாளா இருந்தாலும் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். நாங்க போராடிக்கிட்டே இருப்போம். 2வது இந்த காணி விற்கப்பட்டிருக்கு, அது தோட்டத்து துறைக்கு தெரியாதா? எங்களுக்கு 2 ஏக்கர் காணியும் வேலை பெற்ற இடமும் எங்களுக்கு கொடுத்தாகணும். சட்டப்படி எங்களுக்கு கொடுக்காட்டி நாங்க இதுல இருந்து மீற மாட்டோம். எங்களுக்கு தீர்வு கிடைச்சே ஆகணும். நாங்க சரியான கஷ்டப்படுறோம். எங்களுக்கு இது ஒரு தீர்மானம் கொடுக்காம நாங்க இதை விட்டு போகவும் மாட்டோம். எங்களுக்கு எப்படி சரி, எங்களுக்கு ஒரு தீர்மானம் வேணும். எங்களுக்கு தெரியாம எப்படி இந்த துறை இந்த தோட்டத்தை விற்க போனுச்சு, எப்படி நாங்க கஷ்டப்பட்டு இதுலயே உழைச்சி இதுலயே கொழுந்தெடுத்து இதுலயே பில்லு வெட்டு எப்படி நாங்க கஷ்டப்பட்டோம். நாங்க கஷ்டப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும். இந்த போராட்டம் தொடர்பில் அரச தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் அரச தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள், அரச பெருந்தோட்ட இயக்கம், தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் மற்றும் இலங்கை செங்கொடி சங்கம் ஆகியன கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது தோட்டங்களை வெளியோருக்கு குத்தகைக்கு வழங்குவதில்லை என்ற கடிதம் அரச பெருந்தோட்ட இயக்கத்தினரால் வழங்கப்பட்டதாக இலங்கை செங்கொடி சங்கத்தின் பொதுச் செயலாளர் மேனகா கந்தசுவாமி தெரிவித்தார். நானோயா கிளாசோ தோட்ட தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். இன்று காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 110 தொழிலாளர்கள் பங்கேற்றிருந்தனர். தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் உரிய அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளிடமும் முறைப்பாடுகள் செய்த போதிலும் இதுவரை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என ஆர்ப்பாட்டக்காரர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். தமக்கான தீர்வுகள் வழங்கப்படாவிடின் ஆர்ப்பாட்டம் தொடரும் எனவும் இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். 9 ஹெக்டர் மூடின பிற்பாடு நாங்க 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்க துரமாரிட்ட அறிவிச்சோம். விவசாயம் செய்யறதுக்கு முதலாளி மாதிரி கொடுங்க, இல்லாட்டி இதை தேல கண்ணை போட்டுத்தாங்கன்ட்டு. அவங்க எந்த அறிவிப்பும் எங்களுக்கு அறியவில்லை. அவங்க சொல்றதெல்லாம் மறு வச்சுக்கிட்டு போறாங்களோ ஒழிஞ்சு எங்களுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கறது இல்ல. எங்களுக்கு ஒரே கோரிக்கை, எங்களுக்கு ஒண்ணு தேல கடை போடணும், இல்லாட்டி இந்த இடத்த எங்களுக்கு பிரிச்சு தரணும். இங்க ஸ்டேட்ல இருக்க தூரம் வந்திருக்காரு, அவரு பைக்ல வாராரு, அப்படியே போயிருவாரு. அங்க இருக்கு கோயில் ஒன்று இருக்கு, முனி கோயில் கூட இடம் ஒண்ணு. அந்த கோயிலுக்கு இங்கிட்டு ஒரு எஸ்டேட் இருக்காது கூட தோட்டத்துறைக்கு தெரியல. 9 வருஷம் ஆச்சு இந்த மலையை மூடி. ஏற்கனவே 9 வருஷம் முன்னுக்கு சொன்னாரு, இது மூடியாச்சு. அப்படி 8ஆம் நம்பரோட இல்லன்னாரு. இப்ப நாங்க துப்பர் பண்ண போற நேரம் மட்டும் இப்ப துறை எங்க இருந்து வந்தாரு, 8ஆம் நம்பர் மலை எப்படியா இருக்கு இப்ப தெரியுது. வவுனியா செட்டிகுளத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கிராமிய சித்த மருத்துவமனை இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வடமாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கம் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் எஸ். மயூரன் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். வெறுப்புகளே வருகின்றது. நாங்கள் வடக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினர் என்று சொல்வதற்கு எங்களுக்குள்ளே சில தயக்கங்கள் இருக்கின்றன. திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே எங்களுக்கு எங்களுடைய செயற்பாடுகளில் இன்று இருக்கின்ற அமைச்சரவையிலே முதலமைச்சர் உட்பட மீதியுள்ள 4 அமைச்சர்கள் மீதும் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஊடகங்களிலும் பொதுமக்கள் ரீதியிலுமே ஒரு கருத்து முரண்பாடு இருக்கின்றது, கருத்து வேறுபாடு இருக்கின்றது. ஊழல்கள் செய்த அமைச்சர்கள் இந்த மாகாண சபையை முடக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு சில திட்டங்களை மனதிலே வைத்துக் கொண்டு பேசுபவர்கள் தான் இந்த மாகாண சபை என்னத்தை செய்தது என்று மீண்டும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சந்தர்ப்பத்திலே சில வேளைகள் சிலர் பேசி இருக்கின்றார்கள், இந்த மாகாண சபை உறுப்பினராக இருப்பதற்கு வெட்கமாக இருக்கிறது அந்த பேச்சை கூட சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானவர்கள் மாகாண சபை உறுப்பினர்களாக இருப்பதை நான் வெட்கப்படுகிறேன். 2 வருடங்களாக வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. வடமாகாண அமைச்சர்களின் ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை செய்வதற்கு வடமாகாண முதலமைச்சரினால் 3 அடங்கிய விசாரணை குழு நியமிக்கப்பட்டது. இந்த குழு 3/10/2016 முதல் வடக்கு மாகாண சபையின் பிரதம செயலாளர் அலுவலகத்தில் இயங்கி வரும் நிலையில் அதற்கு இன்னும் தீர்வு வழங்கப்படவில்லை என விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைத்தனர். இந்த பின்புலத்தில் வடமாகாண முதலமைச்சர் இந்த விடயம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்கு எடுத்துள்ள முயற்சி மனவருத்தத்தை அளிப்பதாக வடமாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கம் இன்று தெரிவித்தார். போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேட நீதிமன்றத்தை அமைத்து கௌரவ முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் அமைச்சர்களை விசாரிப்பதற்கு. முழுதாக அலுவலக நடைமுறைகளை மீறி அலுவலகம் நடைமுறைகள் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மாகாண அமைச்சர்கள் மீது அபாண்டமான பழியை போடுவதற்கு முயற்சித்தவர்களுக்கு
உதவியாக கௌரவ முதலமைச்சர் அவர்கள் அந்த குழுவை அமைத்திருக்கிறார் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அந்த குற்றச்சாட்டு தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணை ஒன்று இருக்கின்றது. அந்த ஆரம்பகட்ட விசாரணைகள் கூட முதலமைச்சர் மட்டத்திலே நடைபெறாமல் அந்த விசாரணை குழு எங்களை விசாரணைக்கு அழைக்கும் போதுதான் என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்றது எனக்கே தெரியும். என்ன என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் விசாரணைக்கு போக வேண்டிய ஒரு தேவை கண்டது. இந்த நிலைமை வந்திருப்பதற்கு கௌரவ முதலமைச்சர் அவர்கள் இடம் கொடுத்திருக்க கூடாது. நாங்கள் இந்த குற்றச்சாட்டுகளை மனதளவில் ஏற்காவிட்டாலும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருப்பது மிகவும் மனவருத்தமான விடயமாக இருக்கின்றது. இதேவேளை அமைச்சர் மனோ கணேசன் தொடர்பில் வடமாகாண சபை உறுப்பினர் எஸ்மாயுரன் இன்று இவ்வாறு கருத்து தெரிவித்தார். முன்னர் தேசிய கலந்துரையாடல் அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் ரவிராஜனுடைய கொலை வழக்கிலே தீர்ப்பு வருகிற சந்தர்ப்பத்திலே எதிர்த்து அதற்காக போட்டியிடு போராடுவேன் என்று கூறிய மனோ கணேசன் அவர்கள் இன்று அமைதியாக இருக்கின்றார் என்று ஏனென்ற கேள்வியை நான் அவரிடம் முன்வைத்த பொழுது தன்னுடைய முகநூலிலும் தனது ஊடக அறிக்கையிலும் விட்டிருக்கின்றார். மயூரன் என்ற நபரை வடக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினரை எனக்கு தெரியாது. அவர் இப்ப வந்தவர் இவ்வாறு அவரை நான் பதவி விலக சொல்வதாக அவர் கூறியிருந்தார். நான் தமிழிலே சொன்னதை புரிந்து கொள்ள முடியாத நீங்கள் ஏன் இந்த மொழி அமைச்சராக இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் வந்த பிறகுதான் இங்கு எழுதுகின்ற எழுத்துக்கள் மிக பிழையாக எழுதப்படுகின்றது. உங்களுடைய பெயரையே சில வேளைகளிலே பிழையாக எழுதுகின்றார்கள். அமைச்சர் பதவியில் இருந்து விலத்தி நீங்கள் சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு லக்சந்த சவண வீடமைப்பு தொகுதியின் 2வது கட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தலைமையில் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. கொலன்னாவை சாலமுள்ள பிரதேசத்தில் 1188 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த வீட்டு தொகுதியில் 396 வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. கிடைத்துள்ள சுதந்திரம் மற்றும் ஜனநாயக உரிமைக்கு அப்பால் சென்று நாட்டை அளிக்க வேண்டாம் என அனைவரிடமும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதன் தாக்கம் மக்கள் மற்றும் நாட்டையை பாதிக்கும். தனிப்பட்ட ரீதியில் எம்மை அல்ல. அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் மத்தியில் செல்ல வேண்டிய அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற ரீதியில் எப்போதும் நமது அமைச்சர்களின் அலுவலகங்களில் இருக்காது. அதிக காலத்தை மக்களுடன் செலவிட வேண்டும். மக்களின் விருப்பங்களை, பிரச்சனைகளை இனம் காண வேண்டும். அதற்காக நகரங்கள், கிராமங்கள் தோறும் சென்று மக்களுடன் கலந்துரையாடி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிய வேண்டும். இதுவே நமது அரசாங்கத்தின் கொள்கையாகும். புதிய பிரதம நீதியரசராக ஜனாதிபதி சட்டத்தரணி பிரியசத் டெப் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கடந்த 28ஆம் தேதி ஓய்வு பெற்ற முன்னாள் பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவனுக்கு பின்னர் உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரியசத் டெப் நாட்டின் 45வது பிரதம நீதியரசராக இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். மருதானி புனித ஜோசப் கல்லூரியின் பழைய மாணவரான இவர் ரக்பி மெய்வல்லுநர் போட்டிகள் மற்றும் கால்பந்தாட்ட போட்டியிலும் திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஆரம்ப பட்ட படிப்பை பிரியசத் டெப் நிறைவு செய்தார். கோலூன்றி பாய்தல் தேசிய சாதனைக்கு சொந்தக்காரரான முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபரான ஆதர்சி டெப் இவரின் தந்தை ஆவார். நெதர்லாந்து அரசாங்கத்தின் புலமை பரிசலின் மூலம் ஹேக் நகரில் சமூக ஆய்வு தொடர்பான சர்வதேச நிறுவனத்தில் சர்வதேச சட்டம் தொடர்பிலான வெளிவாரி பட்டப்படிப்பிற்கான டிப்ளோமாவை பூர்த்தி செய்த அவர் 2007ஆம் ஆண்டு முதல் சொலிசிட்டர் ஜெனரலாக சேவையாற்றினார். 2011ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்ட பிரியசத் டெப் சிங்கள மற்றும் ஆங்கில மொழிகளில் புத்தகங்களையும் எழுதியுள்ளார். காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீதான துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் விசாரணையின் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் சந்தேக நபரை நேற்று ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் மாவட்ட பணிப்பாளர் விமல்ராஜ் மீது கழுதாவளியில் வைத்து கடந்த மாதம் 22ஆம் தேதி இரவு அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான 5 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் மாவட்ட செயலகத்தில் தனியார் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்தனர். அதன் பின்னர் 48 மணி நேரம் தடுப்பு காவலில் சந்தேக நபரை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியை போலீசார் பெற்றுக் கொண்டனர். மட்டக்களப்பு பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவத்தில் காயமடைந்த மாவட்ட காணிப்பணிப்பாளர் விமல்ராஜ் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் தொடர்ந்தும் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்.
இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அறிந்து கொள்வதற்காக போலீஸ் ஊடக பிரிவிடம் இன்று நாம் வினவினோம். எவ்வாறாயினும் இந்த துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் இதுவரை எந்தவித முன்னேற்ற தகவல்களும் பதிவாகவில்லை என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதாவது கிழக்கு மாணவங்களை மட்டக்களப்பு பயில நாளும் பொழுதும் சுட்டுக் கொண்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அரசியல்வாதிகளையும் இதை பத்தி கவனம் இல்லாம இருக்கிறாங்க. நல்லாட்சியும் இதை கவனம் கொள்ளல. ஏன் இந்த அரசாங்கம் இப்படி கண்மூடித்தனமா இருக்கிறது? அதுபோல எங்களுக்கு இந்த நிலை வந்தா எங்களை கண்டுபிடிக்கிறாரு. இப்ப நல்ல ஆட்சி ஒன்று நாங்க தெரிவு செய்த போது காணி ஆணையாளர் பிமல் ராஜ் சுடப்பட்டார். இதை பற்றி அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. ஆனபடியாக அவருக்கு எப்படி என்றைக்குள்ள இனி சாதாரண பொதுமக்களுக்கு எங்களுக்கு எப்படி வந்து முடியுமன்றதை பற்றி எங்களுக்கு எதுவும் சொல்லிக்க முடியாமல் இருக்குது. சேவை செய்கின்றவர்களை இப்படி தாக்குவது கொடூரமான ஒரு நிலை என்றுதான் சொல்லலாம். எனவே இவர்களில் மிக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு வேண்டிய தீர்ப்பு வழங்கி உதவ வேண்டும் என்று பொதுமக்களாகிய நாங்கள் வேண்டுகின்றோம். வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தாயொருவர் இன்ஃபுளுன்சா H1N1 வைரஸ் தொற்றினால் உயிரிழந்துள்ளார். வைரஸ் தொற்றுக்குள்ளான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த இந்த தாய் இன்று காலை 7 மணியளவில் உயிரிழந்ததாக வவுனியா பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் குலலிங்கம் அகிலேந்திரன் தெரிவித்தார். கப்பத்திகுள்ளாவ பகுதியைச் சேர்ந்த 25 வயதான தாயொருவரே இன்ஃபுளுன்சா H1N1 வைரஸ் தொற்றினால் உயிரிழந்துள்ளார். இவரின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனைகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாய் குழந்தை பிரசவித்த 12 நாட்களின் பின்னர் இன்று உயிரிழந்துள்ளார். இதேவேளை இன்ஃபுளுன்சா H1N1 வைரஸ் தொற்றுக்குள்ளான 7 பேர் வவுனியாவில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக டாக்டர் குலலிங்கம் அகிலேந்திரன் தெரிவித்தார். அவர்களில் 5 பேர் சிகிச்சைகளை பெற்று வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளதுடன் மேலும் 2 தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிறுவர்களே இன்ஃபுளுன்சா H1N1 வைரஸ் தொற்றுக்குள்ளாகுவதாகவும் வவுனியா பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் குலலிங்கம் அகிலேந்திரன் தெரிவித்துள்ளார். H1N1 பரவுறது காற்றாலையும் காற்றுகளில் போகிற எங்களோட சுவாச குமிழ்கள் அதாலையும் அடுத்தது கையில் தொடுகையில் வர்ற தொற்றுகளாலையும் தான் பரவுறது. அப்போ சன நெருக்கமான இடத்துக்குள்ள போறதை தவிர்க்கணும். முக்கியமாக வைத்தியசாலைகளுக்கு தேவையில்லாத மாதிரி சின்ன பிள்ளைகளை கூட்டி வர்றது அல்லது தேவையில்லாத மாதிரி ஆக்கள் இதை நாங்கள் சனப்பழக்கம் கூடிய இடத்துலேருந்து போகாம தவிர்த்து கொண்டோம்னு சொல்லினால் எங்களுக்கு வராம தடுக்கலாம். முக்கியமாக யாரை பாதிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் கர்ப்பிணி தாய்மார்களையும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த வயது வந்தவர்களையும் அதே மாதிரி சிறு பிள்ளைகளையும் தான் இது கடுமையாக பாதிக்கும். எமது சகோதர வானொலி சேவையான சிரச FM இன்று 23வது வருட பூர்த்தியை கொண்டாடுகின்றது. இதற்கான நிகழ்வு தேப்பானாமா கலையகத்தில் இன்று நடைபெற்றதுடன் இதில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மக்களின் மனங்களை கவர்ந்துள்ள சிரச FM பல விருதுகளுக்கு பாத்திரமாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் இந்து கல்லூரியுடனான ஸ்நேகபூர்வ கால்பந்தாட்ட போட்டியில் பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி வெற்றியீட்டியது. இந்த ஸ்நேகபூர்வ கால்பந்தாட்ட போட்டி பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி மைதானத்தில் இன்று நடைபெற்றது. போட்டியின் ஆரம்பம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி முதற்பாதியை 4-0 என்ற கோல் அடிப்படையில் முன்னிலையில் இருந்தது. இரண்டாம் பாதியில் மேலும் ஒரு கோலை பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி போட்டது. எனினும் யாழ் இந்து கல்லூரி மாணவர்களால் எவ்வித கோலையும் போட முடியாமல் போனது. அதன் பிரகாரம் 5-0 என்ற கோல்கள் கணக்கில் பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி இந்த சிநேகபூர்வ கால்பந்தாட்ட போட்டியில் வெற்றியீட்டியது. இதேவேளை இந்து கல்லூரிகளுக்கு இடையிலான துடுப்பாட்ட சமர் என வர்ணிக்கப்படும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நாளை பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இதுவரை இரு அணிகளுக்கும் இடையில் நடைபெற்றுள்ள 7 மாபெரும் போட்டிகளில் பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி அணி 3 போட்டிகளில் வெற்றி பெற்றது. யாழ் இந்து கல்லூரி 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளதுடன் 3 போட்டிகள் வெற்றி தோல்வியின்றி நிறைவு பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தியை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.